ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் 13 தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வர பெல் ஐக்கானை ஆளுங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிளாஸ் 13ல் டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ் பார்க்க போகிறோம். டைப்ஸ் ஆஃப் வைன்ஸ் வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து ஒரு 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஹரிசாண்டல் லைன்ஸ். ஃபோர் அப்படி இல்லைன்னா 5 போட்டுக்கோங்க. போட்டு இப்போ இதுல இந்த எஸ் வந்து கொஞ்சம் அதிகமா ப்ரெஸ் பண்ணி எஸ் தலைகீழ போடணும். உங்களுக்கு நான் தனியா போட்டு காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி போடணும். செகண்ட் வந்து ஜிக்ஸாக் மாதிரி லைன் போட்டுக்கோங்க. இதுல இந்த மாதிரி டிசைன் போடணும். லைட்டா கோன் மெஹந்தி எடுத்துக்கோங்க. இப்படி வச்சு இந்த மாதிரி ஷேடை கொடுக்கணும். உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் என்ன பண்றேன்னு நீங்க கவனமா பார்த்தாலே உங்களுக்கு புரியும். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தா என்னோட ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா என்ன வாட்ஸ்அப் குரூப்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்க, ரிப்ளை பண்றேன். தேர்ட் வந்து அதே ஜிக்ஸாக் மாதிரி போட்டுக்கோங்க. இந்த ட்ரையாங்கிள் ஷேப் சொன்னேன் பார்த்தீங்களா, நீங்க ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி கிளாஸ்ல நீங்க போட்டிருப்பீங்க. ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி போட்டிருப்பீங்க. இதை கொஞ்சம் கிராஸா இப்படி போடணும்.
கீழவும் அதே மாதிரியே இதே மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பை கிராஸாக போட்டு இப்போ ஃபோர்த் வந்து ஸ்பைரல் போட்டு ஸ்பைரலை 6 மாதிரி போடணும். உங்களுக்கு தனியாக போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸ்பைரலை 6 மாதிரி போடணும். போட்டு அதில் இந்த மாதிரி ஒரு லீஃப் போடணும். போட்டு இப்போ இந்த ஸ்பைரல்லேருந்து இங்கே இந்த பக்கம் ஸ்பைரல் போட்டு இந்த லீஃப் போடணும். இப்போ இந்த பக்கம் ஸ்பைரல் போட்டு இந்த லீஃப், இந்த பக்கம் ஸ்பைரல் போட்டு இந்த லீஃப், இது மாதிரி போடணும். 5th ஒன் வந்து லைன்ஸ் போட்டுக்கோங்க. இந்த லீஃப் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த லீஃபும் நீங்கள் ஆல்ரெடி கிளாஸில் போட்டிருப்பீங்க. அந்த லீஃப் போட்டு இந்த மாதிரி 3 லைன் போட்டுக்கணும். இந்த அகைன் இந்த 3 லீஃப், இந்த லீஃப் போட்டு இந்த எலமெண்ட் போடணும். கீழவும் அந்த 3 லீஃப் போட்டு அந்த எலமெண்ட்ஸ் போடணும். லைன் போட்டுக்கோங்க. இந்த எலமெண்ட்ஸ் போடுறதுக்கு வந்து லைன் கொஞ்சம் பெருசாக போட்டுக்கோங்க. பெருசாக போட்டு இந்த லீஃப் போட்டு அகைன் லீஃப் ஒரு லைன் போட்டு புள்ளிச்சு, அகைன் லீஃப். இப்போ இந்த ஸ்பேஸை விட்டுட்டு இங்க கீழே கொண்டு வந்து ஒரு லீஃபு, ஒரு எலமெண்ட், ஒரு லீஃபு போட்டுக்கோங்க. இப்போ இங்க இருந்து இந்த கோட்டை இங்க கொண்டு வாங்க. கொண்டு வந்துட்டு அதுல ஒரு பெரிய டாட், ஒரு குட்டி டாட், ஒரு பெரிய டாட், ஒரு குட்டி டாட், ஒரு பெரிய டாட், ஒரு குட்டி டாட், அது மாதிரி வச்சு இதை ஃபினிஷ் பண்ணுங்க. இந்த ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா இந்த ஸ்பேஸில் ஒரு எலமெண்ட்ஸ் போட்டுக்கோங்க. ஒரு குட்டி டாட், ஒரு பெரிய டாட், ஒரு குட்டி டாட். இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸஸ்லாம் பார்க்கணும், இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இருக்க கிளாஸஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். இன்னையோட கிளாஸ் அவ்வளோதான். இந்த கிளாஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தால் என்னோடய ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தால் வாட்ஸ்அப் குரூப்பில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். யூடியூப் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ரிப்ளை பண்ணுறேன். இந்த கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த கிளாஸ் வந்து ஃப்ரீ கிளாஸ் தான், உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலே போதும், நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.